உத்தரப்பிரதேஷ் கான்பூர்ல தன்னோட மனைவியை அவங்களோட பெற்றோரோட சேர்ந்து திட்டமிட்டு கொல்றதுக்கு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு தனியா ரூம்ல இருக்கும்போது அவங்க டோரை லாக் பண்ணி பெரிய விஷமுள்ள பாம்பை அந்த அறைக்குள்ள விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு எழுந்து பயங்கரமா கதவை தட்டியிருக்காங்க, கதறி இருக்காங்க. பட் அவங்க வீட்டுல யாருமே வந்து கதவை திறக்கல. லக்கிலி அவங்க கிட்ட ஒரு ஃபோன் இருந்ததுனால அவங்க சிஸ்டருக்கு கால் பண்றாங்க. ஃபைனலி ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கப்படுறாங்க. அவங்களோட கணவர் குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட்டும் பண்ணப்படுது. விசாரணையில 2021 மேரேஜ் ஆயிருக்கு. 1,50,000 டவுரியும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்ட 5 லட்சம் ரூபாய் கேட்டு அந்த வீட்டு பெண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நியூஸ் இல்ல, ஒரு ரியாலிட்டி. இந்த மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட் நம்ம நாட்டுல இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. டவுரி கேட்கறது லீகலி கிரைம்னு தெரிஞ்சும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இஃப் யூ ஆர் சம் ஒன் ஃபேஸ் திஸ், ப்ளீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. விமன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் சைட்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பொண்ணுகிட்ட டவுரி கேட்குற சொசைட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அனுப்பணும். பொண்ணு உயிர் காசை விட முக்கியம் இல்லை. இதை ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தைரியத்தை வளர்த்துங்க. தயவு செஞ்சு டவுரி கேட்குற குடும்பத்துக்கு உங்க பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. இந்த மெசேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.